இப்படி காலையில் எழும்புனதுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஒரே பிரச்சனை, அடுக்கடுக்கான பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. கோபம் இருக்குது, பயம் இருக்குது, வருத்தங்கள் இருக்குது. ஆனால் எல்லா உணர்வுகளும் எல்லா உணர்ச்சிகளுமே தேவையான ஒன்று. எல்லாம் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாமோ வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் என்ன சொன்னோம், ஆன்மீகம்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்பெஷலாக நம்ம தெரிஞ்சிட வேண்டியதுங்கிற மாதிரி நினச்சி தான் போராடி நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்சது. நான் கண்டுபிடிச்சது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு சராசரியாக ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கூட தேவையான ஒன்று. நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு கணந்தோறும் இந்த நிலையில் இருந்து தான் வாழவே செய்ய முடியும். இப்படி வாழ்ந்தால் தான் கரெக்டான வாழ்க்கைங்கிறது புரிஞ்சுது. அதனால தான் இதை ஒரு மாணவர்கள் லெவலில் இதை அறிமுகப்படுத்தணுங்கிற முயற்சியில் தான் இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் இது ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்காக உள்ளதில்லை, எல்லாருக்காகவும் உள்ளது தான். ஒரு சராசரி மனிதனுக்கும் தேவையானது தான். நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வினாடிக்கு வினாடி நம்ம மனசு எப்போவுமே ஏதோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுங்கிற மாதிரி பார்க்குது, தங்கி இருக்கிறதுல போராட்டத்தை சந்திக்குது. அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட் கிடைக்காம போயிடுது. அப்போ அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருந்து லிபரேட்டடாக இருந்து ஒருத்தர் ஒரு சராசரி மனிதன் செயல்பட்டாலும் கூட அந்த செயற்பாடுகள் எல்லாமே ஒரு ஆரோக்கியமான செயல்பாடாக இருக்குது. அதனால் எல்லாருமே மனதளவில் ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுகளோடு நம்ம வாழணும்னு சொல்லி சொன்னால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும். அதனால் இப்போ இதில் நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம பார்த்தோம். இப்போ புறத்தை பொறுத்தளவில் நிறையா வேலைகள், பணிகள் இருக்குது. அப்போ புறத்தை பொறுத்தளவில் நமக்கு பணிகள் இருக்கும் பொழுது அது எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்காது. மேடு பள்ளங்கள் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ஒரு சிக்கல்கள் இருக்கும். அதுகள்லாம் நமக்கு மனசுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வெறும் செயலாக மட்டும் இருக்காது, புற செயல்களாக மட்டும் இருக்காது. அதனுடைய கொந்தளிப்பு மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே அலைகளை உருவாக்கும். அப்போ நம்ம இந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன, நம்ம அகத்தை எப்படி வச்சுக்கிடணும், புறத்தை எப்படி வச்சுக்கிடணும், அகத்துக்கும் புறத்துக்கும் என்ன தொடர்புங்கிறதெல்லாம் நாம் அதையும் ஒரு அணுகுமுறைக்கு எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம ஞானம்ங்கிற பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முதலாவது வகுப்பு மட்டுமே போகும். ஆனால் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட இணைச்சி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், ஞானத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எப்படி தொடர்பு, நம்முடைய லிபரேஷனுக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன தொடர்புங்கிறத பார்க்கும் பொழுது இந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன, அது எப்படி ரெண்டும் சந்திக்குதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் இதுலேயும் 2 பகுதியாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்னிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட்டை மட்டும் முதல்ல பார்க்குறோம். செகண்ட் பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள், இப்போ சாதாரணமாக சுமூகமாக போயிட்டு இருந்தால் ஒன்றும் இல்லை. பிரச்சனைகள் வடிவில் நம்ம புறத்தை சந்திக்கும் பொழுது அது நம்ம மனசில் எதிரொலி பண்ணுது. பிரச்சனைகள்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ஹேண்ட்பேக், ஒரு கையில் ஒரு 50,000 ரூபா எடுத்து, ஒரு அவசரம், ஒரு 50,000 ரூபா எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு நாம் அப்படியே தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம். ஒருத்தர் பிடிங்கிட்டு ஓடிடுறாரு. இப்போ அதை நம்மளால் ஏற்றுக்கிட முடியாது. அது நம்ம மனசு டென்ஷனாக கொடுக்கும். பறி போயிட்டுதா, பணம் பறி போயிட்டுதான்னு சொல்லி என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு தவிப்பை ஏற்படுத்தும், ஒரு மன அமைதியை கெடுத்துரும். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோம். நம்ம மன அமைதியை எதெல்லாம் கெடுத்து எதெல்லாம் கொந்தளிப்பை ஏற்படுத்துதோ அதெல்லாம் நம்ம பிரச்சனைன்ட்டு நம்ம இதை கொடுக்குறோம், ஒரு டைட்டில் கொடுக்குறோம். இப்போ அதே மாதிரி நம்ம தெருவில் போகும்போது யாரோ முன்ன தெரியாத ஒருத்தர் நம்மகிட்ட தேவையான தகராறு பண்ணுறாரு. இப்போ இந்த தகராறு பண்ணுறதை கூட நம்மளால் மன சமாதானத்தோடு ஏற்றிட முடியாது. அப்போ அதுவுமே ஒரு டென்ஷனை தான் கொடுக்கும். இப்போ நாம் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். சொந்தமாக ஒரு வீடு கட்டுவோமேன்னு சொல்லி ஒரு வீட்டு மனையை, ஒரு காலி மனையை வாங்கி போடும். பிறகு நம்ம ஒரு பிளான்களெல்லாம் வாங்கி அப்புறம்லாம் வாங்கிட்டு நம்ம வீடை கட்டலாம்னு சொல்லி நம்ம வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி போகும்பொழுது நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அதை நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ அதுவும் நம்ம மனசில் ஒரு பாரமாகும், வெயிட் ஆகும், நமக்குள்ள ஒரு அகப்போராட்டத்துக்கு காரணமாயிடும், மனசு கொந்தளிப்புக்கு வந்துடும். இப்போ அதே மாதிரி நமக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் ஒரு சிவில் வழக்கு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. சிவில் வழக்கில் நமக்கு விரோதியாக, நம்ம எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிருது, நமக்கு விரோதமாக தீர்ப்பாயிருது. இதை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாது. என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி நம்ம அதுக்காக ஒரு மன உளைச்சலுக்கு போயிடும். இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பிரச்சனையை நம்ம ஜெனரலாக பிரச்சனைகளை ஒரு 2 கேட்டகரியாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன பார்த்தோன்னு சொன்னால், ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் காலையில் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் வீட்டில் இருந்து அலுவலகத்துக்கு போகணும். வீட்டில் நீங்கள் காலையில்
இப்படி தூங்கி விழித்த நிலையிலிருந்தே உங்களுக்கும் உங்கள் வீட்டு அம்மாவுக்கும் அல்லது உங்களுக்கோ கணவருக்கோ இடையில ஒரு தகராறு, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது. சாப்பிடும்போது டிஃபன் சாப்பிட்றீங்க, அப்பவும் ஒரு பிரச்சனை வருது. பிறகு நீங்கள் வீட்டை விட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறீங்க. ஒரு ட்ரெயினையோ பஸ்ஸையோ பிடிச்சி தான் போகணும். போகிற வழியெல்லாம் யாராவது ஒருத்தர் தொந்தரவு பண்ணுறாங்க. ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகிறீங்க, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்பொழுதும் அங்கேயே ஒரு பிரச்சனை வருது. பிறகு அலுவலகத்துக்கு போகிறீங்க, அலுவலகத்துலேயும் பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. பிறகு நீங்கள் பழையபடி எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு பழையபடி வீட்டுக்கு வாரீங்க, திரும்புகிற வழியெல்லாம் பிரச்சனை. வீட்டுக்கு வந்தால் பழையபடியும் பிரச்சனை, உங்களுக்கும் உங்கள் வீட்டு துணைவிக்கும் இடையில பிரச்சனை. இப்படி காலையில் எழும்புனிலிருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஒரே பிரச்சனை, அடுக்கடுக்கான பிரச்சனை. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. நீங்கள் அடுக்கடுக்காக பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, மனசு மட்டும் அமைதியாக இருக்குது. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது இன்னொரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் என்ன சொன்னால், நீங்கள் அதே மாதிரி தான் காலையில் எழும்புறீங்க, சாப்பிட்றீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாரீங்க, சாப்பிட்றீங்க, படுக்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டாவது கேட்டகரியில் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. காலையில் எழும்புனிலிருந்து ஆஃபீஸுக்கு போகும்போதோ ஆஃபீஸ்லேருந்து திரும்பும்போதோ எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இவன் என்ன பண்ணிடுவானோ, அதை அப்படி பண்ணிடுவானோ, இப்படி பண்ணிடுவான்னு சொல்லி மனசு மட்டும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ முதலாவது கேட்டகரியில் என்னன்னு சொல்லி சொன்னால், அடுக்கடுக்காக பிரச்சனைகள், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனம் மட்டும் அமைதியாக இருக்குது. ரெண்டாவது கேட்டகரியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் மனசு மட்டும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியில் முதல் கேட்டகரியில் வாழ்கிறது நமக்கு பிடிக்குதா, ரெண்டாவது கேட்டகரியில் வாழ்கிறது பிடிக்குதான்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், எல்லாருமே என்னன்னு சொன்னால் முதல் கேட்டகரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருந்தால் போதும். ஒரு பிரச்சனை இல்லாமல் மனசு கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தால் அதை யாருமே பிடிக்காது. அப்போ உண்மையிலேயே மனசுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இது நம்ம சொல்கிறோம், பேருக்கு சொல்கிறோம், ஆனால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்படி மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிரச்சனையே இல்லாமல் மனசு கொந்தளிக்கிறது ஒன்றா சர்வசாதாரணமாக இருக்கும். ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஆனால் மனசு நிம்மதியாக இருக்காது. நிம்மதி இல்லாமல் என்னத்தையா போட்டு தேவையில்லாதெல்லாம் நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கும். இது சர்வசாதாரணமாக நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நாம எப்படி எதிர்கொள்றது? ஞானம்ங்கிறது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒன்றா தான் ஞானமே இருக்கு. ஞானம்னா என்னன்னே தெரியாமலேயே ஞானத்தை தேடிட்டு இருக்கிறாங்க, என்னெல்லாமோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ என்னுடைய லைஃப்லையுமே 40 வருஷம் போராடுறேன். 40 வருஷம் முடிவில் தான் இந்த ஞானமும் கிடைச்சிது. ஞானம்னா என்னன்னையும் புரிஞ்சுது. ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஞானி ஆகிறதுக்கு 1 மணி நேரம் போதும். நம்ம பண்ணுனது, நம்ம அடைஞ்சிக்கிட்டது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஞானமான்னு சொல்லி நம்ம அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. வாழ்க்கையில் ஒரு 2 நாள் நம்ம டிவோட் பண்ணோம்னு சொன்னால் அதுவே போதும், வாழ்க்கை முழுசுக்கும் போகும். இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடு இருக்குது. உங்களை முடக்கி போடுற மாதிரி, முறித்து உடச்சி போடுற மாதிரி எல்லாம் நிறைய இதுகள் இருக்குது. இது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அந்த மாதிரி அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி போயிடுற மாதிரி ஒரு நிலைமை வந்தோம். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, கோபம் இருக்குது, பயம் இருக்குது, வருத்தங்கள் இருக்குது. இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அதை எதிர்த்து போராடி அதை நல்லா சரி பண்ணணும்னு நினச்சி போராடி அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு ஞானத்தோட நம்ம அதை அதில் இணைஞ்சிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எல்லாமே அதனுடைய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸே போயிடும். அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால், எல்லா உணர்வுகளும் எல்லா உணர்ச்சிகளுமே தேவையான ஒன்றுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டு. ஏன்னா உண்மையிலே எல்லா உணர்வுகளுமே அரை வினாடி தான், அது ஆயுளே. நம்ம தேவையில்லாமல் நம்ம இது பண்ணிட்டோம். இங்கே உள்ள ஒன்றுமே ஸ்டாக்கே கிடையாது. நம்ம என்னதோ நல்ல விஷயங்கள் நிறையா ஸ்டாக் இருக்குது, மோசமான விஷயங்கள் நிறையா ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லி தப்பானெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. எதுவுமே உள்ள ஸ்டாக் கிடையாது, உள்ள எம்டியாக தான் இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே போயிட்டு, பாசிட்டிவ் எமோஷன் மாதிரி அப்படி தான், நெகட்டிவ் எமோஷனும் அப்படி தான், எல்லாம் இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னெல்லாமோ போயிட்டு இருக்கு. இப்போ அது தேவையில்லாதபடி அதனுடைய ஃபோர்ஸை குறைச்சிட்டான்னு சொன்னால் எல்லாம் வேறு டைமென்ஷனுக்கு போயிடுது. எமோஷன்ஸ் எல்லாமே இந்த கத்தி மாதிரி அவ்வளோ ஷார்ப்பானது தான். அதை கையாளுறதுமாக கையாண்டோன்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய அளவில் அதை நன்மையாக கையாளுறது. நம்முடைய எமோஷன்ஸ் எப்படி கையாளுறது, நாம் எப்படி நல்லா வாழ்கிறது. இப்போ நம்ம யூடியூப்பில் நிறையா நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இங்கே நேரில் வர்ற மாதிரி அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, அப்படி பார்த்து நான் நல்லா தெளிவோடு தான் இருந்தேன், நான் நேரில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முடியலை, நேரில் வந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி இங்கே வர்றவங்கெல்லாம் சொல்கிறதுனால இப்போ நாங்களும் உங்களுக்கு அதை ப்ரமோட் பண்ணுறோம். இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம். தனியாக வரணும்னு குடும்பத்தோடு வர வேண்டிய ஒன்று, எல்லாருமா சேர்ந்து வரணும். ஒரு 9ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட இது புரியும். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த சேலத்தில்
இந்த முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு, இது எல்லாருமே பயன்படுத்திக்கிடுங்க.